friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா Garnier Naturals ஓட ஷீட் மாஸ்க் பத்தி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். நிறைய பேர் ஷீட் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணனும், எத்தனை டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணனும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சோ இன்னைக்கு ஃபுல் ரிவ்யூவா ஷீட் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணனும், ஷீட் மாஸ்க்னா என்ன அப்படின்றத ஃபுல் டீடைலா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா Garnier Skin Natural ஓட சூப்பர் ஹைட்ரேட்டிங் பிரைட்னிங் டிஷ்யூ மாஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் 2 டைப் இருக்குது, நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சீரம் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷீட் மாஸ்க்னா என்னன்னு நம்ம பார்த்தலாம். ஷீட் மாஸ்க்ன்றது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டிஷ்யூவை வந்து உங்கள் டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல அது வந்து நம்ம ஃபேஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் தென் எதில் டிப் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீரமில் வந்து டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சீரமை பொறுத்து தான் உங்கள் ஸ்கின் டைப்பை வந்து மாறும். ஸோ நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க வந்து டல் ஸ்கின் அண்ட் தென் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சீரம் மாஸ்கில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமன், விட்டமின் சி கேப்சியூல் அண்ட் தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சீரம் அப்படின்னு சொல்லி அவங்க சீரமுக்கு இன்க்ரீடியண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல் ஸ்கின் டைப் அப்படின்றதுனால எந்த சீரம் மாஸ்க்கோ எந்த ஷீட் மாஸ்க்கோ உங்கள் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த கவருக்கு பின்னாடியே ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஷீட் மாஸ்க் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹெவி ட்ரை ஸ்கின்னாக இருக்குது உங்கள் ஃபேஸில் அப்படின்னா கண்டிப்பாக 15 டேஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஷீட் மாஸ்க் வந்து மார்னிங் யூஸ் பண்ணுறதை விட நைட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கவரில் நிறையவே சீரம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸஸாக. ஸோ அந்த எக்ஸஸாக இருக்க சீரமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உங்கள் நெக்குக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்யூ மாஸ்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்னா சில டைம் வந்து கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா ஃபேஸ் ஷேப்லேயும் அந்த டிஷ்யூ மாஸ்க் நமக்கு கிடைக்காது, எல்லா ஒரே ஷேப்பில் தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து என்னுடைய ஸ்கின்ல வந்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அந்த டிஷ்யூ மாஸ்க்கை வந்து வைக்க போகிறேன். இது நல்லாவே உங்கள் ஸ்கின்ல வச்சுட்ட பின்னாடி எல்லா ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டான பின்னாடி இந்த டிஷ்யூ மாஸ்கில் மேலே வந்து ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட கலரே வந்து பார்த்திங்கன்னா சீ ப்ளூ கலரில் தான் இருக்கும். இப்போ இந்த லேயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேஷியல் எஃபெக்ட் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு கிடைக்கும். அண்ட் தென் இம்மீடியட்டாக அந்த ஸ்மூத்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க, அதே மாதிரி க்ளோனஸ் ஃபீல் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்கள் ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடாக நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸஸாக இருக்க சீரமை நம்ம நெக்குக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்குள்ளேயே வச்சுக்க போகிறோம். 15 மினிட்ஸ் கழித்து ட்ரைனஸ் ஃபீல் பண்ணும்போது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சீரம் மாஸ்க் இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஹேண்டில் வந்து லைட்டாக மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்போ ஈவனாக பிளட் சர்க்குலேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சீரம் வந்து ஸ்கின்னுக்குள்ளே நல்லாவே பெனிட்ரேட் ஆகி ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோயினஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கண் கூட தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்க சீரமாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் உங்கள் ஸ்கின்ல எவ்வளோ க்ளோயினஸ் தெரியுது அப்படின்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அந்த கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from நான் உங்க பிரேமா. இது உங்க ப்ராடக்ட் ரிவ்யூஸ். Thank you for watching.